சி. ஜோசப் விஜய் எனும் நான், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற சில கொத்தடிமைகளுக்கு 200 ஓபிஸ் தான் இந்த பதிவு. உங்க நொன்ன தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ணிட்டாரு, என்னடா பண்ணல? நம்ம தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொன்னப்ப அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. சென்னையில் ஃப்ளட்டு வந்தப்ப 200 மூட்டை அரிசி கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அப்போ யார் தெரியுமா சென்னை மேயராக இருந்தது? திரு M.K. ஸ்டாலின் சார். அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, தன்னோட ரசிகர்கள் மூலமாக எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தினப்ப இறந்தவங்க வீட்டுக்கு நைட்டோட நைட்டாக பைக்கில் போய் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. நீட் தேர்வால் நம்ம அனிதாங்கிற ஒரு தங்கை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நானும் ஒரு தங்கை இழந்தவன் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எத்தனையோ லாக்அப் டெத்து நடந்துச்சுல, அப்போல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்லை, பண மதிப்பிழப்பு நடந்துச்சு தெரியுமா? அப்போது மோடியை எதிர்த்து கேள்வி கேட்டார். அதனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத தெளிவாக பேசினார். கொரோனா டயத்தில் 1,30,00,000 ரூபாய் உதவி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் அரசு பணம் இல்லை, அவரோட சொந்த பணம், சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச பணம். அதை உதவி பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நோட் புக்ஸு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற 10வது 12வது மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசு அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகள் பண்ணியிருந்திருக்காரு. எத்தனையோ ஏழை பெண்களுக்கு இலவச கல்யாணம் பண்ணியிருக்காரு, 51 சீர்வரிசை கொடுத்து. நம்ம சொந்தங்களான இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டப்போ அவங்கள எதிர்த்து சென்னை சேப்பாக்கில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அதை பார்த்துட்டு அவரோட மக்கள் இயக்க நண்பர்கள் நிறைய பேர் பல இடங்களில் தமிழ்நாட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடந்தப்ப நம்மளால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தில் கர்ச்சீஃப் கட்டிட்டு சென்னை மெரினாவில் வந்து நம்மளுக்காக நின்னார். அது மட்டும் இல்லை, நாங்குநேரியில் ஒரு மாணவனை ஜாதிய ரீதியாக துன்புறுத்தினப்ப அவனை மேடையேற்றி அழகு பார்த்தாரு. கஜா புயலில் தன்னோட சொந்த நிதியை நிவாரணமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகள் சார்பாக நிறைய உதவிகள் பண்ணார். லாரியாக அனுப்பி வச்சார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட படங்களில் நிறைய அரசியல் பேசியிருக்காரு. மெர்சல், சர்க்கார், கத்தியில் விவசாயிகள் சார்பாக நிறைய அரசியல் பேசின படங்களையும் கொடுத்துருக்காரு. ஒரு மனுஷன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அரசியலுக்கு வரணும்னா சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் அரசியல் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இவர் ஏன்டா அரசியலுக்கு வரக்கூடாது, இவர் ஏன்டா தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, தனக்காக தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோட மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் நல்லது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அவரை ஆதரிக்க மாட்டாங்க. நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கும் விஜய் அண்ணனுக்கும் இருக்குது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அது உங்களை மாதிரி 200 ரூபாய் ஊபிஸ்க்கு கொத்தடிமைகளுக்கெல்லாம் புரியாது.